அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ், வல்லோன் அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த இஜ்திமாவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். இது போன்று பல இஜ்திமாக்களை அடைந்து ரமலான்களை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தினமும் ஒரு சஹாபி என்ற அடிப்படையில் சில சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து வருகிறோம். அதை தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி யாருன்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய தாயார் ஜைனப் பின்த் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஊத், ஜைனப் பின்த் மஸ்ஊத் என்பது இவருடைய தாயாருடைய பெயர். இவர் கிபி 610ஆம் ஆண்டுல பிறக்கிறாங்க. பொதுவாகவே சஹாபாக்கள்ல அப்துல்லா என்கின்ற பெயர் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில மிகவும் பிரபலியமான அப்துல்லாக்கள் என்று அழைக்கப்படக்கூடியது வெறும் 5 நபர்கள் தான். அதில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் முக்கியமானவர்கள். அந்த யார் யார் அந்த 5 நபர் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக நம்ம முந்தைய நாள்ல பார்த்தோம்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாலாவதாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்தாவதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 5 அப்துல்லாக்கள் மாத்திரம்தான் இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுறார். அது மட்டுமல்லாமல் இந்த 5 அப்துல்லாக்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, இதுல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை தவிர்த்து மீதமுள்ள சஹாபாக்கள், மீதமுள்ள அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய தந்தையார் சஹாபியாக இருக்கிறாங்க. இது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது இவங்களுடைய வயசு 10 தான். அந்த அளவுக்கு ஒரு சிறுவரா இருக்கிறாங்க. சிறுவரா இருந்தாலும் மார்க்க விஷயத்துல, ஹதீஸுடைய விஷயத்துல ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப இவங்க பத்ர் போர்ல கலந்துக்கலாம்னு ஆர்வப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணல, அனுமதி தரல. திரும்பி உஹது போர்ல வந்து கேட்கிறாங்க, அப்பயும் அனுமதி தரல. ஏன் அனுமதி தரல அப்படின்னா, சிறுவரா இருக்கிறாங்க, இன்னும் வயசு வரல, இன்னும் பக்குவம் வரல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு அனுமதி தரல. பிறகு அந்தக்கு போர்ல இவங்க கலந்துக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வயசு 15ஆ இருக்கு. அப்ப இவங்க அந்தக்கு போர்ல கலந்துக்கிறாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஹதீஸுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. ஹதீஸ் கலையில் தனித்துவம் வாய்ந்த நபர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஹதீஸ்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஒரு விஷயத்தை ஏவிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய, அச்சு அசராமல் ஃபாலோ பண்ணக்கூடிய சஹாபாக்கள் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒட்டகத்துல பயணம் செய்யறாங்க. பின்னாடி வந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு மரம், குறுக்குறா ஒரு மரம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் அடிபட்டு விடும் என்பதற்காக அது குனிஞ்சு போறாங்க. பிற்காலத்துல அதே பாதையில் நடந்து வரக்கூடிய, ஒட்டகத்துல பயணம் செய்யக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல குனிஞ்சு போறாங்க. அந்த இடத்துல மரம் இல்லை. அப்ப ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் நீங்க இந்த இடத்துல குனிஞ்சு வரீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் வந்த பொழுது இங்க ஒரு மரம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்து வந்தார்கள். ஆகையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இங்க மரம் இருக்குதோ மரம் இல்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணாங்க. இது மாத்திரமல்ல, பல விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலிருந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாழ்ந்த ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஹதீஸுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. ஒன்னு வரலாற்றை பதிவு செய்யறாங்க. எப்படின்னு சொன்னா, அதிகமான ஹதீஸுகளை
அறிவிச்சதுல இவங்க மூணாவது இடத்தை குறிக்கிறாங்க. முதல் இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்டத்தட்ட எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க? 5347 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறா? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க? அறிவிச்சிருக்கிறாங்க. மூணாவது இடத்துல இவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1630 ஹதீஸ் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஹதீஸுக்காக அர்ப்பணித்த ஒரு சஹாபி யாருன்னு பார்த்தா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ஒரு முறை என்ன ஆகுதுன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கனவு காண்கிறாங்க. என்ன கனவு அப்படின்னு சொன்னா, 2 மலக்குமார்கள் இவர்களை அழைத்து நரகத்தை அப்படி சுத்தி காட்டுறாங்க. நரகத்துடைய அதாவுகள் எல்லாம் காட்டின உடனே இவங்களுக்கு திக்குன்னு முழிப்பு வந்து தன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடிய ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு அக்கா, இவங்களுக்கு சகோதரி. அப்ப போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரா இருக்கக்கூடிய எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரர் இப்படி கனவு கண்டாரு அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு புன்முறுவலோட சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் வந்து ஒரு சாலிஹான மனிதர் தான், இருந்தாலும் அவங்கள இரவு நேரத்துல தொழுக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னையிலிருந்து அவர்கள் இரவு நேர தொழுகை விட்டதே இல்லை என்பதாக சொல்றாங்க. நான் இரவு நேரங்களில் சிறிது நேரங்கள் தான் உறங்குவேன், மற்ற நேரங்கள் எல்லாம் இபாதத்திலே கழிப்பேன், தொழுகுவேன் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வரலாற்றை குறிப்பு செய்யறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது இவர்களுக்கு வயது என்ன தெரியுமா? வெறும் 22 வயதாக தான் இருந்தது. இவங்க எப்ப வஃபாத் ஆறாங்க அப்படின்னு சொன்னா கிபி 693 வஃபாத் ஆறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 83 வயசு ஆகுது. எப்படி வஃபாத் ஆறாங்க அப்படின்னா, அஜ்ஜாஜ் மன்னருடைய ஆட்சி காலம் நடக்குது. அப்ப அவருடைய ஒரு அடியால் என்ன பண்ண, தெரிந்தோ தெரியாமலோ இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலில் ஒரு அம்மா எஞ்சிருந்தாரு. அந்த காலில் அடிப்பட்ட அந்த காரணத்தினால ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆறாங்க. என்னதான் அவங்க 83 ஆண்டுகள் இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய ஆண்டுகள் முழுக்க என்ன பண்ணாங்க, ஹதீஸுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது வாழ்ந்த சஹாபாக்கள் ஹதீஸுகளை அறிவிக்கவில்லை என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஹதீஸ் அறிவிக்கணுங்கிற அவசியம் ஏற்படலை. உதாரணமா நம்ம ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு வீரமுள்ள ஒரு சஹாபி, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏத்த ஒரு சஹாபி. அவங்க ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும் வந்திருக்காரு. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அந்த தேவைகள் ஏற்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பொழுதுதான் அந்த தேவைகள் ஏற்பட்டது. முஹத்திஸீன்கள் உருவானார்கள், ஹதீஸ் மேதைகள் என்ன பண்ணாங்க, உருவானாங்க. அப்ப தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஹதீஸுக்காகவும் மார்க்க இல்முக்காகவும் அர்ப்பணித்தவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே வரக்கூடிய காலங்கள்ல நம்மளும் ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதைகளாக கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.